விஜய் தனது பரப்புரையில் எந்த கூட்டணியை பார்த்து திமுகவை பார்த்து தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு சொல்லிக்கொண்டே இருந்தாரோ அந்த கட்சியோடு கூட்டணி வைத்த கட்சிகளுடைய ஆதரவோடு தான் இவர் ஆட்சி அமைக்கிறார். பதவிக்காக எப்படி வளைஞ்சு கொடுக்கக்கூடியவர் இவர் அப்படின்றது இதுல இருந்து ஒன்று தெரியுது. சிறுபான்மையினர் பட்டியலினத்தவர்கள் ஆகியோரை பிரிப்பதற்காக பாஜகவால் களமிறக்கப்பட்டவரே விஜய் என்று அவர் சொன்னார். எல்லா இடத்திலும் சொன்னார் திருமாவளவன் பேசும்போது. ஏன் ஆதரிக்க வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை அவர் தரவில்லை. எல்லாரும் ஜனநாயகத்தை காப்பாத்துன்றாங்க. நீங்க ஜனநாயகத்தெல்லாம் காப்பாத்தல, நீங்க விஜயை தான் காப்பாத்துறீங்க. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க ஆளுநருடைய அனுமதி கோரி கடந்த 5 நாட்களாக அவருடைய அலுவலகத்திற்கும் ஆளுநர் மாளிகைக்கும் இடையே தொடர்ந்து போய்கொண்டும் வந்து கொண்டும் இருந்த விஜயை ஒரு வழியாக ஆளுநர் பதவியேற்க அழைத்து இருக்கிறார். இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 கூட்டணி கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்ததை அடுத்து அவருக்கு ஆதரவான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 120 உயர்ந்ததை அடுத்து அவருக்கு ஆதரவு தெரிவித்த அந்த கட்சிகளினுடைய தலைவர்களுடன் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்த விஜய் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரியிருக்கிறார். அதை ஆளுநர் ஏற்றுக்கொண்டதாக அந்த செய்திகள் வந்திருக்கிறது. செய்திகள் தான் இன்னமும் ஆளுநரிடமிருந்து அப்படிப்பட்ட ஒரு செய்தி வரவில்லை. நாளைக்கு பதவியேற்பார் என்றும் சொல்லப்படுகிறது. அது பற்றியும் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதாவது நாங்கள் பேசும்போது மணி 7:30 இப்பொழுது இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் உறுதிப்படல. நாளைக்கு பதவியேற்பார்லாம் சொல்றாங்க. சரி, ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்றால், விஜய் தனது பரப்புரையில் எந்த கூட்டணியை பார்த்து திமுகவை பார்த்து தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு சொல்லிக்கொண்டே இருந்தாரோ அந்த கட்சியோடு கூட்டணி வைத்த கட்சிகளுடைய ஆதரவோடு தான் இவர் ஆட்சி அமைக்கிறார். முதல்ல காங்கிரஸ், அப்புறம் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள், அதற்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அதாவது திமுக கூட்டணியினுடைய மொத்த வெற்றி எண்ணிக்கை, சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 73. அதில் 13 பேர் அப்படி ஷிஃப்ட் ஆகி கட்சிகளின் சார்பாக விஜய்க்கு நிபந்தனையற்ற, ஆனால் ஆட்சியில் பங்கேற்காமல் வெளியில் இருந்து ஆதரவு அளிப்பது என்கின்ற அடிப்படையில் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். ஆக இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், பதவிக்காக எப்படி வளைஞ்சு கொடுக்கக்கூடியவர் இவர் அப்படின்றது இதுல இருந்து ஒன்று தெரியுது. 2வது விஷயம் என்னன்னா, அந்த கட்சிகள், குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவரிடம் சொன்னார் அப்படின்னம்னா, ஏன்னா இதெல்லாம் இப்பவே சொல்லிடணும். இப்ப சொன்னாதான் மக்களினுடைய புரிதலுக்கு அது நல்லா இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் பட்டியலினத்தவர்கள் ஆகியோரை பிரிப்பதற்காக பாஜகவால் களமிறக்கப்பட்டவரே விஜய் என்று அவர் சொன்னார். எல்லா இடத்திலும் சொன்னார் திருமாவளவன் பேசும்போது. இப்ப அப்படிப்பட்டவரை, பாஜகவால் களமிறக்கப்பட்டவரை ஏன் ஆதரிக்க வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை அவர் தரவில்லை. எல்லாரும் ஜனநாயகத்தை காப்பாத்துன்றாங்க. நீங்க ஜனநாயகத்தெல்லாம் காப்பாத்தல, நீங்க விஜயை தான் காப்பாத்துறீங்க. என்ன சார், நீங்க நேத்து வரைக்கும் ஆளுநர் ஏன் அவர் அழைக்கலன்னு சொன்னீங்க? நான் சொன்னது, ஆளுநர் அவர் அரசமைப்பு ரீதியான கடமையை நிறைவேற்ற வேணும், விஜயை அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைக்க வேணும், அதை வைத்து புதிய சட்டமன்றத்தை அமைக்க வேணும், அந்த புதிய சட்டமன்றத்தில் விஜய் அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு கோரலாம் அப்படின்றது தான் என்னுடைய லைன். ஆனா இவங்க ஆதரிச்சு விஜயை காப்பாத்துறதுக்கு இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள், சால்ஜாப்புகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல. அன்றைக்கு ஆளுநர் பாஜகவால் இறக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்ட விஜயை எந்த அடிப்படையில் நீங்கள் ஆதரிக்கிறீர்கள்? அப்ப சொன்னது நீங்க பொய்யா? இந்த கேள்வி எடுக்கிறதா இல்லையா? விஜய்க்கு இந்த நாட்டுக்கு ஒரு நல்லாட்சி தருவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா?
அப்படி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீங்க வந்துட்டு அவருக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா? அப்படின்னா அதுக்கு என்ன அடிப்படை சொல்லுங்க. மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள்லாம் எடுது. திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் ஆட்சி அமைக்கப்பட வேணும், சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்கப்பட வேணும், ஆனா அவங்க நம்பிக்கையில தீர்மானம்லாம் கொண்டு வர போவதெல்லாம் நாங்க ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், 6 மாதத்துக்கு நாங்க விட்டுருவோம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அப்படியே நின்றுட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னோம்னா, திமுக அவங்க வந்துட்டு ஒரு பெருத்த ஆதரவோட ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். அது திமுகவினுடைய ஆதரவோடு நடக்கும் என்று கூட சொல்லப்பட்டது. ஆனால் கடைசி வரை திமுகவிடமிருந்து அப்படிப்பட்ட எதுவும் வரவில்லை. இதற்கிடையே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியை சேர்ந்த 35-37 பேர் அக்கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்களான SP வேலுமணி, CV சண்முகம் ஆகியோருடைய தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாளை விஜய்க்கு ஆதரவளிக்கின்றோம் என்று சொல்லலாம். அப்படி அவர்கள் சொன்னார்கள் என்றால் அவர்கள் பாஜகவினுடைய ஆதரவு பெற்ற அதிமுக தலைவர்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்தில் இவங்க விலகிட்டாங்கன்னா, ஆதரவு விலகிட்டாங்கன்னா கூட அவங்களுடைய ஆதரவை வைத்து இந்த ஆட்சியை பாரதிய ஜனதாவால் தக்க வைக்க முடியும். ஏன் இந்த மாதிரி விஜய் மேல நீங்க டவுட்டாவே இருக்கிறீங்க அப்படின்னோம்னா, ஒரே காரணம் தான். அரசியல் எதிரின்னு சொன்ன திமுகவை அந்த அளவிற்கு பேசிய விஜய் ஒருபோதும் கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜகவை எதிர்த்து அவர் எதையும் பேசவில்லை. அப்புறமும் சொன்னார், என்டிஏ கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியோட நாங்க எந்த விதமான ஆதரவையும் கோரி எதையும் பண்ணலான்ட்டு. நேற்று தான் தெரிஞ்சிச்சு, அந்த கூட்டணியில அங்க வைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தினகரனுடைய கட்சியினுடைய ஒரே ஒரு MLA-யும் இவங்க வாங்க பார்த்திருக்கிறாங்க. அதுவும் உறுதியாச்சு. எனவே என்டிஏவை இவர் எதிர்க்கவில்லை. எல்லாம் பொய். பதவி அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி விஜய் நடத்திய ஒரு பெரும் முயற்சி நாளை முழுமை பெறலாம், அவர் முதல்வராக ஆட்சியில் அமரலாம், அவ்வளவுதான். ஆனால் இதனால் தமிழ்நாடு பலனடையுமா? மிகப்பெரிய கேள்வி அது. அரசியலை பற்றிய புரிதல் தெளிதல் எல்லாம் இல்லாத ஒரு விஜயால் தமிழ்நாட்டிற்கு நன்மை பயக்க முடியும் என்று நான் கருதவில்லை. மாறாக விஜயினுடைய கட்சியை மிரட்டி உருட்டி ஏதாவது செய்து தமிழ்நாட்டை தங்களுடைய வசதிக்கு வளைக்க முடியும், நன்றாக தமிழ்நாட்டை சுரண்ட பாஜகவால் முடியும் என்பது மட்டும் நிதர்சனம். எனவே விஜய் அப்படின்ற இந்த நடிகரால் தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்ய முடியும், நல்லாட்சி தர முடியும் என்பதற்கான எந்த அத்தாட்சியோ அடிப்படையோ ஆதாரமோ இல்லை. மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.